தன்னம்பிக்கை சேர்ந்தால் எல்லாமே நமக்கு தாங்க. நம்ம ஏதாவது செய்யலாம்னு நினைப்போம். அப்போ நம்மளால் முடியுமோங்கிற நம்பிக்கை இல்லாத தன்மை நம்முடன் சேர்ந்து விடுது. நாம் நினைத்தது நடக்க இன்னும் நம்ம வரும்போது நம்மால் முடியும், செய்து காட்ட முடியும் என்ற தன்னம்பிக்கையுடன் நம்ம செயல்பட்டோம்னா கண்டிப்பாக முன்னேற முடியுங்க. ஹாய், வணக்கம். நான் உங்கள் யோகா பாமா நந்தகோபால். அனைவரும் சிறப்பாக இருக்கிறீர்களா? அனைவரும் சிறப்பாக இருப்பீர்கள். என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர். ஓகே, இதை பற்றி தாங்க ஒரு சிறு கதையுடன். ஒரு ஊரில் ஒரு இளைஞன் இருந்தாங்க. அவன் நல்லா அவனுக்கு ரொம்ப துடிப்பான இளைஞன், நல்லா செய்யணும், நல்லா சிறப்பாக வரணும்னு நினைப்பான். ஒரு தொழிலை ஆரம்பிப்பான். அதுக்கு நடுவுலையே கொஞ்ச நேரத்தில் ஐயோ இதை நம்மளால் முடியுமோ முடியாதோன்னு சொல்லி நிறுத்திடுவான். இப்படியே எவ்வளவோ தொழில்கள் பார்த்து பார்த்து அவனுக்கு முடியலன்ட்டு இது பண்ணிகிட்டு இருந்தான். அவனால் ஐயோ நம்மளால் முடியாது போல இருக்குது, நம்ம முன்னேறவே முடியாதா அப்படின்னு சொல்லி நடந்து போய்கிட்டே இருந்தான். ஒரு கடற்கரை ஓரம் அப்படி நடந்து போய்கிட்டே இருக்கிறப்ப அந்த ஊரில் ஒரு ஞானி எழுத்தாப்புல வந்துக்கிட்டு இருந்தார். உடனே இந்த ஞானியை நம்ம கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் அந்த ஞானிக்கு வணக்கம் தெரிவிச்சுட்டு, எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது, சில தொழில்கள் நான் சிறப்பாக நல்லா வரணும்னு ஆசையாக இருக்குது. ஆனால் அது செய்ய ஆரம்பிக்க போகிறப்பே என்னால் முடியுமோ முடியாதோங்கிற ஒரு இது வந்துடுது. உடனே அதை நான் பாதியில் நிறுத்திடுறேன். இப்படியே தான் இருக்குது எனக்கு வாழ்க்கை. நான் எப்படி முன்னேற முடியும்? நான் குருவே சொல்லுங்க எனக்கு வழி அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு என்ன பண்ணுறாரு அந்த குரு, அப்படியாப்பா சரி வா இந்த கடற்கரை ஓரம் நடப்போம்னு சொல்லிட்டு கடற்கரை ஓரம் நடத்திட்டு போகிறப்பயே அவர் சொல்கிறாரு, இந்த கடற்கரைக்கு ஒரு சிறப்பு உண்டுப்பா. இங்கே நிறைய சிற்பிகள் இருக்குது பார்த்தியா, இந்த சிற்பிகள் எல்லாம் நம்ம நடந்து நம்மளுடைய பேர் போட்ட சிற்பியும் இருக்கும். நமக்கு நம்ம நடந்து அந்த சிற்பியை எடுத்தோன்னே நம்மளுடைய எல்லாமே நல்லபடியாக முடியும். அதனால தான் அந்த சிற்பியை நீ தேடி எடு, நான் உனக்கு நான் அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இவன் என்ன பண்ணுறான், போகிறான், போய் தேடுறான். 1 மணி நேரம் தேடுறான். தேடின உடனே இந்த ஞானி எதுக்கு இப்படி சொன்னார், நிஜமாக நம்ம போட்டது கிடைக்குமா கிடைக்காதே அப்படின்னு சொல்லி மனம் ஓஞ்சி போயிடுறான். சோம்பலாகி போய் உட்காந்துடுறான். அதுக்கப்புறம் அந்த ஞானி திருப்பி வராரு. ஞானி வந்த உடனே ஞானி கேட்குறாரு, ஏன்பா சோர்ந்து உட்காந்துட்டேன்னு. எங்கே ஞானி, என் பேர் போட்டது எங்கே இருக்க போகுது, கிடைக்க போகுது, எனக்கு இதாக போயிடுத்து, நான் உட்காந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே இவர் என்ன பண்ணுறாரு, சரி அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இவர் கையை திறந்து காட்டுறாரு. அதில் இவன் பேர் போட்ட சிற்பி இருக்குது. ஐயோ என்கிட்ட கொடுங்க குருவே, எனக்கு இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப ஆவலாக கேட்குறான். ஆனால் ஆவலாக கேட்குறப்ப இந்த குரு ஞானி என்ன பண்ணார், அந்த சிற்பியை தூக்கி திருப்பி மணல் இதிலே போய் எரிஞ்சிடுறாரு. எரிஞ்ச உடனே இவன் ரொம்ப ஒரே ஒரு சோகமாயிடுறான். சோகமான உடனே இப்போ போய் தேடுப்பா, தேடி எடு, உன்னோடது கிடைச்சிச்சுன்னா நீ நல்லா முன்னுக்கு வந்துடுவ அப்படின்னு சொல்கிறாரு. இவன் என்ன பண்ணுறான், திருப்பி போகிறான். திருப்பி போய் தேடுறான். தேடினு 1 மணி நேரம் ஆச்சு, 2 மணி நேரம் ஆச்சு. ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்தில் தேடி எடுத்துட்டான். தேடி எடுத்தோடனே இவன் ரொம்ப சந்தோஷமாக ஞானிக்கிட்ட ஐயா நான் தேடிட்டேன் ஐயா அப்படின்னு சொல்லி இது பண்ணுறான். எப்படிப்பா போன தடவை நீ தேடுறப்ப 1 மணி நேரம் தேடி கூட உனக்கு கிடைக்கலன்னதும் மனம் உணர்ந்து வந்துட்டேன். இப்போ 2 மணி நேரம் 3 மணி நேரம் தேடினியே, தேடி உனக்கு கிடைச்சிருச்சு இல்லையா, இது என்ன காரணம் அப்படின்னு கேட்குறப்ப தான், ஐயா நீங்கள் எப்படி சிற்பியை என் கையில் காட்டிட்டீங்க, கையில் காட்டின உடனே இங்கே தூக்கி எறிஞ்சிங்க, எப்படி இங்கே தான் இருக்கும்ங்கிற ஒரு நம்பிக்கையோட தன்னம்பிக்கையோடு நான் தேடினேன். 1 மணி நேரம் போனதே எனக்கு தெரியல, தேடி நான் எடுத்துட்டேன், இதுதாங்க ஐயா காரணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கு தான் அந்த குரு சொன்னார், பார்த்தியா நீ எந்த எண்ணங்களுமே எந்த தொழில் செஞ்சாலுமே அதில் நம்பிக்கையோட தன்னம்பிக்கையோட அது நமக்கு நடக்குங்கிறத நினச்சிக்கிட்டு அந்த நினச்ச மாதிரி மனக்கண் கொண்டுட்டு வந்துட்டு நீ அந்த தொழிலை செய்யணும். அப்போ தான் உனக்கு அது நடக்கும். நம்ம நடக்குமோ நடக்காதோன்னு நினச்சோன்னா அது நடக்காது. நடக்கும், நம்மளால் முடியும், நம்ம செஞ்ச மாதிரி நம்ம நினச்சிக்கிட்டு அதில் இறங்கினோன்னு நிச்சயமாக நம்ம வெற்றி கிடைக்கும். இதுதான்ப்பா நம்மளுடைய குறிக்கோளோட நம்ம தன்னம்பிக்கை சேர்ந்தால் தான் நம்ம முன்னேற்றம் அடைய முடியும். புரிகிறதா? நன்றி, வணக்கம்.